ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளாக் ஃபார்மேட்டர் வந்துக்கிட்டு எப்படி நாம் விஎஸ் கோடில் இல்லை நம்மளோட பைத்தன் ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாமாங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய டெவலப்பர்ஸுக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளமேட்டிக் பார்ட் என்னன்னு சொன்னால், ஒரு சாஃப்ட்வேர் நம்ம பில்ட் பண்ணுறோம்னு சொன்னால் அதில், அதாவது ஸ்பெஷலி பைத்தனில் வந்துக்கிட்டு இந்த ஸ்பேஸிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிஃப் மை ஃபங்க்ஷன் என்ற கோட் வந்து எழுதிக்கிறேன். சரிங்களா? எழுதிட்டு இங்கே நம்ம முன்னுக்கே ஒரு லைனில் போயிட்டு நான் ஸ்பேஸிங் இப்போ ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பிரிண்ட்னு சொல்லி, இப்போ நீங்கள் கோட்ஸை பற்றி வரி பண்ண தேவையில்லை. இப்போ நான் ஒரு கோடு எழுதியிருக்கேன். இந்த கோடில் எரர்ஸ் கிடையாது. நான் இப்போ என்ன செய்கிறேன்டா, மை ஃபங்க்ஷன் இவரை கால் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நான் ஸ்பேஸிங்கை ப்ராப்பராக கொடுக்கல ரெண்டு வைங்களேன். இப்போ எனக்கு எங்கே ஸ்பேஸிங் கொடுக்கலன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே எரர் காட்டுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த வேயில் நான் கோட்ஸ் எழுதும்போது எங்கே ஸ்பேஸ் விட்டேன், இங்கே ஸ்பேஸ் விடுபடலை, இல்லை சரியான அலைன்மெண்ட்டில் தான் எழுதியிருக்கேனாங்கிறது தான் நீங்கள் ப்ராப்ளமேட்டிக் பார்ட்டாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு டெவலப்பர்ஸும் தன்னோட சாஃப்ட்வேருக்கு வந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, ஒரு ஃபார்மேட்டர் வந்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ அதில் பைத்தனுக்கு நாம் யூஸ் பண்ண போகிற ஃபார்மேட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஃபார்மேட்டர்னு சொல்கிற இந்த ஃபார்மேட்டர். ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னத்துக்காக நாம் யூஸ் பண்ணணுமெண்டா நமக்கு இந்த மாதிரியான ரீசன்ஸ் இருக்கும். ஒன்று வந்துக்கிட்டு கோட் வந்துக்கிட்டு என்ன இருக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஃபார்மேட்டிங் பண்ணப்பட்டிருக்கும். பெட்டர் ரியூசபிலிட்டி நமக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கோட் ரிவ்யூ பண்ணிக்கலாம். வேண்டாம் எல்லா டெவலப்பர்ஸ் இப்போ 2-3 டெவலப்பர்ஸ் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. எல்லாருமே இந்த பிளாக் ஃபார்மேட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எல்லார கோடிங் ஸ்டைலுமே சேமாக இருக்கும் வந்துக்கிட்டு. ஸோ அப்போ ஈஸியாக டீமாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கோட் வந்துக்கிட்டு ஃபார்மேட் பண்ணப்பட்டிருக்கும். இன்கேஸ் நீங்கள் பிழை விட்டுருந்தீங்கண்டா ஸ்பேசஸ் விடாமல் விட்டுருந்தீங்கண்டா இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல் அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோஸ் 10 இருக்கணும், இல்லை விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கணும். விண்டோஸ் யூஸராக இருந்தால் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், பைத்தன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் உங்களோட ஓஎஸில். அதே மாதிரி பைத்தன் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கணும். அடுத்தது பைலான்ஸ் வந்துக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதோடு சேர்த்து இந்த பிளாக் ஃபார்மேட்டை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பிளாக் ஃபார்மேட்டர் என்று சொல்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த நான் காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நம்ம ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் நம்ம பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பிளாக் ஃபார்மேட்டர்னு சொல்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் வந்துக்கிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னு சொன்னால் நம்மளோட விஎஸ் கோடில் மட்டும்தான் இது வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தாண்டி நம்ம வேறு இடத்த இல்லை வேறு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறவங்கக்கிட்டவா நமக்கு இது ப்ராப்பராக என்ன செய்யாது, ஒர்க் பண்ணாது. ஏனெண்டா இது விஎஸ் கோடுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. அப்படி இல்லாமல் நாம் எங்கே வேணாலும் நம்ம அதை ஃபார்மேட்டர் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இவரை யூஸ் பண்ணி நாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம ரெண்டையுமே நம்ம செய்வோம். நான் இதை இன்ஸ்டாலும் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், இது காமனாக இன்ஸ்டால் பண்ணுறதா. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் இருக்கிறீங்கன்னா கண்ட்ரோலோட ஷிஃப்ட்டோட சியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஎஸ் கோடு ஓப்பன் ஆகும். எந்த ப்ராஜெக்டில் இருக்கீங்களா கண்ட்ரோலோட ஷிஃப்ட்டோட சியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ நான் இதில் போயிட்டு பிஐபி இன்ஸ்டால் பிளாக் கொடுத்துக்கிறேன். எனக்கு என்ன செய்யும், பைப் வந்துக்கிட்டு இன்ஸ்டால் ஆகும். நம்ம ஆல்ரெடி பைப் எல்லாமே கன்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதால் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுட்டு வரீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு இது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நான் என்ன செய்கிறேன், போயிட்டேன், இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இது இன்ஸ்டால் ஆகிட்டேன்ட்டு சொன்னால் நமக்கு இது தேவையில்லை. நம்ம ப்ராப்பராகவே எளியாக என்வாயன்மெண்ட் வேரியபிள் எல்லாம் கன்ஃபிகர் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்கிரிப்ட் ஃபோல்டரை வந்துட்டு கன்ஃபிகர் பண்ணதால் நமக்கு பைப் ப்ராப்பராக வேலை செய்யும். இப்போ நான் செக் பண்ணுறதுக்கு வேர்ஷனை செக் பண்ணுறதுக்குரிய கோட்ஸுக்கு போய்க்கிறேன். சிஎம்டியில் போயிட்டு இதை கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், நான் பிளாக் 26.5.1 என்று சொல்கிற வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பைத்தன் வேர்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.14.6 என்று சொல்கிற வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக நம்ம செட்டப் பண்ணியாச்சு. ஆனால் இதில் நாம் ஃபார்மேட் பண்ண போகிறோம்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும்டா, மேனுவலாக நம்ம இங்கே கால் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஃபார்மேட் பண்ண போகிறேன்னு வைங்களேன். இந்த ஃபோல்டருக்குள்ள கண்ட்ரோலோட ஷிஃப்ட்டோட சியை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு இதை நான் கால் பண்ண போகிறேன்டா, பிளாக் அண்ட் சொல்லி கொடுத்துட்டு main.py
என்று கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பிழை விட்டுருக்கு என்ன இதுங்கிறது நமக்கு எங்கே செய்யுது இங்கே பிரிண்ட் வந்துட்டு கொடுக்கணும் என்று சொல்கிற மாதிரியான திங்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே இதை அனலைஸ் பண்ணி நமக்கு காட்டுது இல்லையா. ஆனால் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணக்கிட்டவா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஃபார்மேட்டிங் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம்னு சொன்னால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். வந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இது எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு நான் பிளாக் ஃபார்மேட்டரை கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி என்ன பேரில் இருக்கணுங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன் பிளாக் ஃபார்மேட்டை. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, என்ன ரேட்டிங்கில் இருக்குங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ ஷார்ட்கட்டில் நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது எனக்கு இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோலோட ஷிஃப்டோட எக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த இது ஓப்பன் ஆகிடும். அதில் நான் பிளாக் ஃபார்மேட்டருங்கிறத காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு அது இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ பாருங்கள் பிளாக் ஃபார்மேட்டர் இருக்க. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா நம்ம கன்ஃபிகர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ பிளாக் ஃபார்மேட்டை இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், பிளாக் ஃபார்மேட்டரை நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். இங்கே வந்துட்டு பிளாக் ஃபார்மேட்டர் கொடுத்து மைக்ரோசாஃப்டை இன்ஸ்டால் பண்ணி பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், ரீலோட் பண்ணி எடுத்துக்கணும் வந்துக்கிட்டு. ஸோ இல்லை நம்ம கன்ஃபிகர் பண்ண போகிறோம், ரீலோட் பண்ணதுக்கப்புறம் வேலை செய்யும். பட் எனிஹாவ் நம்ம டிஃபால்ட்டான ஃபார்மேட்டரை கன்ஃபிகர் பண்ண போகிறோம்டா செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். நம்மளோட விஎஸ் கோட்ரை செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு செட்டிங்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எம்முக்கு பக்கத்தில் இருக்கிற கமாவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்துக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார்மேட்டர் என்று சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஃபார்மேட்டர் என்று சர்ச் பண்ணால் இங்கே நமக்கு நிறைய ஃபார்மேட்டர்ஸ் வந்துட்டு காட்டப்படும். ஸோ இதில் நாம் என்ன பண்ணணும்னா நம்மளோட பிளாக் ஃபார்மேட்டரை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துக்கணும். நேருக்கு நம்மளோட பிளாக் ஃபார்மேட்டர் கொடுத்தாச்சு, பர்ஃபெக்ட். சரிங்களா, பிளாக் ஃபார்மேட்டர் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா ஸோ ஃபார்மேட்டரை சேவ் பண்ணக்கிட்டவா ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இங்கே போயிட்டு நான் இங்கே கொடுத்துருக்குற இதை சர்ச் பண்ணுறேன். ஃபார்மேட்டர் கொடுத்து சர்ச் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்மேட்டிங் என்று சொல்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன் சேவ் நம்ம சேவ் பண்ணும்போது ஃபார்மேட் பண்ண போகிறோம். எல்லா நேரத்திலையும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ ஏதாவது எடுத்த கோட்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்க மாறணுமெண்டா கொடுக்கலாம். பட் இங்கே நம்ம இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கிறோம். ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இன்னும் இதாகலை என்னடா இன்னொரு கோட்ஸ் எழுதலை இல்லை. நான் இப்போ இந்த கோடை அழிச்சிட்டு சேவ் பண்ணுறேன். சரியா, இதோடு சேர்த்து இன்னொரு கன்ஃபிகரேஷனும் பண்ணிக்கணும். ஸோ ஃபார்மேட் பண்ணக்கிட்ட சேவ் பண்ணக்க ஃபார்மேட் ஆகணுங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா என்ன செய்யணும், settings.jsonல நம்ம ஆப்ஷன்ஸுக்கு போய்க்கணும். ஸோ கண்ட்ரோலோட ஷிஃப்டோட பிஏ ப்ரெஸ் பண்ணிங்கண்டா, கண்ட்ரோலோட ஷிஃப்டோட பிஏ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் கீழே கொடுத்துருக்கு பாருங்கள், ஓப்பன் யூசர் செட்டிங் ஜேசன். இதை நீங்கள் காப்பி பண்ணி கூட கொண்டு வரலாம். ஸோ கண்ட்ரோலோட ஷிஃப்டோட பிஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொடுத்தது பாருங்கள், ப்ரிஃபரன்ஸில் அந்த ஜேசன் வந்துடுச்சு. ஸோ இதில் நம்ம கொடுத்த ஃபார்மேட்டரை இந்த இது இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம ப்ராப்பராக கொடுத்துருக்கோம் ஆன் சேவ் ஆப்ஷனில். ஸோ அது கொடுத்துருந்தோம்டா இங்கே நம்ம கொடுத்த ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பைத்தனுக்குரியது ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், பைத்தனுங்கிறத இப்படி காப்பி பண்ணி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா, பைத்தனுக்கு வேலை செய்யணுமுங்க நீங்கள் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஓவராலாக எல்லாத்துக்குமே அது ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இதை காப்பி பண்ணிட்டேன், ஸோ சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம விஎஸ் கோடில் போயிட்டு நம்ம திருப்பி ஒரு தரம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ளே வந்து இந்த நியூ ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு சிஎம்டி என்டர் பண்ணிவிட்டு கோட் ஆப்ஷன் போய்க்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு ஸ்பேஸிங் மட்டும்தான் கொடுத்துருக்கு. பிரிண்டர் சாரி மை ஃபங்க்ஷன் சேவ் பண்ணுறேன்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே அலைன்மெண்ட் மாறிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ ஒரு ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ சாரி
இங்கே ஒரு ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கேன். தட்ஸ் ஓகே. ஆனால் சர்வ் பண்ணக்கிட்டவா ஸ்பேஸிங் ப்ராப்பராக லைன் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இப்படி நாம் என்ன பண்ணிக்கலாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்மளோட ஃபார்மேட்டர் வந்துட்டு ப்ராப்பராக வேலை செய்யக்கூடிய மாதிரி நமக்கு கன்ஃபிகர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜாக நமக்கு இருக்க போகுது. ஸோ அப்போ நான் இங்கே இருக்கிற கோட்ஸே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே நான் கொடுத்துருந்த எக்ஸாம்பிளே செய்துக்கிறேன். அதுக்கப்புறமா சேவ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக இதுக்கிடையில் இங்கே ஸ்பேஸிங் அட் ஆகிட்டு இதுக்கிடையில் ஸ்பேஸிங் அட் ஆகிட்டு ஸோ பர்ஃபெக்டான நமக்கு இங்கே வேலை செய்யக்கூடிய மாதிரி போய்டும். பட் .py கொடுக்கணும். ஏன்னா நாம் ஜேசனில் வந்துட்டு கஸ்டம்ஸ் ஜேசனில் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம் பைத்தன் ஃபைலுக்கு தான் இது வேலை செய்யணுங்கிற மாதிரி கன்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம கொடுத்தோம்டா பர்ஃபெக்ட் நம்ம கோட் எழுதுக்கிட்டவா எல்லா டெவலப்பர்ஸும் இப்போ மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வேலை செய்கிறாங்கன்னா எல்லா கோட் ஃபார்மேட்டிங்குமே சேமாக இருக்கும் வந்துட்டு. அப்போ நீங்கள் சேவை ப்ரெஸ் பண்ணக்கே ஆட்டோமேட்டிக்காக என்டையர் டாக்குமெண்ட்டுமே ப்ராப்பராக ஃபார்மேட்டிங் பண்ணி அலைன் பண்ணி வச்சுக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எல்லாமே ட்ரை பண்ணி செக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க.